சிறார் பராமரிப்பு மையங்களை பதிவு செய்வதற்கு கூடியபட்சம் 5000 ரிங்கெட் உதவியை ஸ்லாங்கூர் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பல்வேறு சவால்கள் மற்றும் விவகாரங்களால் ஸ்லாங்கூரில் 100க்கும் மேற்பட்ட சிறார் பராமரிப்பு மையங்கள் பதிவு இல்லாமலேயே செயல்பட்டு வருவதாக மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறைக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்பால் சாரி தெரிவித்திருக்கிறார். 5000 ரிங்கெட் மானியம் பெற தகுதியுள்ள குழந்தை பராமரிப்பு மையங்களை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த வாரம் பராமரிப்பு மைய மானியம் தொழில்நுட்ப மற்றும் மதிப்பீட்டு குழு கூட்டம் நடைபெற்றதோடு இதில் 4 லட்சம் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் திட்டமிடல் அனுமதி மற்றும் கட்டிட பாதுகாப்புக்கான விண்ணப்பங்கள் ஊராட்சி மன்றங்களால் மதிப்பிடப்படும். சிறார் பராமரிப்பு இடத்திற்கான அனுமதி நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் வேறு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது இதர இடங்களை பரிந்துரைக்க வேண்டும் என இன்று ஸ்லாங்கூர் பராமரிப்பு நல 2025 எக்ஸ்கேர் திட்டத்தை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். பகல் நேர சிறார் பராமரிப்பு மையங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய விவகாரங்களில் அனைத்து பராமரிப்பாளர்களும் பயிற்சி வகுப்புகளை மேற்கொள்வதும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, மாநில சுகாதாரத்துறை, உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் JKM போன்ற நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்வதும் இவற்றில் அடங்கும் என்று அன்பால் சாரி தெரிவித்தார். GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.